Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. Banabam Suresham Vishwakaram Kagana Sadusam Meghavarnam Subhangam Rashmi வணக்கம்யா. அடடே தியாகராஜனா, என்ன இங்கே? உங்களை பார்த்துட்டு போகலாமுன்னு தான் வந்தேன்யா. ஆற்றுக்கு வந்திருக்கலாமே, எதுக்கு நந்தவனத்துக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நான் இப்போ உங்கள்கிட்ட நம்ம லக்ஷ்மியை பற்றி தான் ஏன் பேச வந்திருக்கேன். லக்ஷ்மியை பற்றியா? தியாகராஜன், நான் அவள்கிட்ட எத்தனையோ தடவை எடுத்து சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் அவள் பிடிவாதம் குறையவே மாட்டேங்குது. எங்களை விட்டு போகிறதுக்கு அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கோ? என்ன தியாகராஜன், ஒன்றும் பேச மாட்டேங்கிறேன்? ஐயா, நான் இப்போ லக்ஷ்மியை நீங்கள் என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறத பற்றி பேச வரல. லக்ஷ்மியை நாம் இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறத பற்றி தான் ஏன் பேச வந்திருக்கேன். லக்ஷ்மிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஏதாவது வரன்னு பார்த்து வச்சுருக்கீங்களா? இல்லைங்கய்யா, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னையா பொறுப்பு? லக்ஷ்மிக்கு எது நல்லது கெட்டதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆமாம், பார்க்கணும். நல்ல வரனா அமையணும், தேடுவோம். நான் ஒன்று கேள்விப்பட்டேன், தெரிஞ்சுக்கலாங்களா? என்ன? லக்ஷ்மி நீங்கள் அமுதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கீங்களா? யார் சொன்னா? இல்லை, கேள்விப்பட்டேன். அது உண்மையான்னு தெரிஞ்சுட்டு போதான் ஏன் வந்தேன். லக்ஷ்மி அமுதனுக்கு தான் கொடுக்கணும்னு நான் அபிப்பிராயப்பட்டதுன்னு உண்மைதான். ஆனால் இப்போ எனக்கு அதில் அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஏன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அமுதன் ராகவனோட பிள்ளைன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. அதனால தான். இருக்கட்டுங்களையா, ராகவன் நல்லா படிச்சிருக்கான், சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு வசதியாக இருக்கான். அவன் பையன் அமுதனும் நல்லா படிச்சிருக்கான், பார்க்க லட்சணமாக இருப்பான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நெருங்கின உறவு வேற. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் தியாகராஜன். அதுக்காக தங்க ஊசின்னு அதை எடுத்து கண்ணில் குத்திக்க முடியுமா? எது இருந்தென்ன குணம்? ராகவன் அவனுடைய குடும்பம் அவ்வளவு நல்ல குடும்பம்னு என்னால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, ராகவனும் அவள் ஆத்துக்காரி. மன்னிச்சுங்கோ, எனக்கு அவளை பற்றி பேசுறதுக்கே நாக்கு கூசுறது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கியா. ராகவன் என்னோட நண்பன் தான். நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். அப்போ ஒன்றா படித்த வரைக்கும் எதுவும் தப்பு தண்டா பண்ண மாதிரி எனக்கு தெரியலிங்க. தியாகராஜன், உங்களுக்கு வெள்ள மனசு, நீங்கள் எல்லாத்தையும் நம்பிடுறேன். ஆனால் அவன் எனக்கு மச்சின. உங்களை விட அவனை எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசில் அவன் பண்ணாத தப்பே கிடையாது, நிறைய கண்டிச்சிருக்கேன். அதனால தான் அவனை ஆற்ற விட்டே அனுப்பினேன். ஆனால் கடைசி அவன் செஞ்சது இருக்க, அது தப்பு இல்லை, மகா பெரிய பாவம். அதுலேருந்து அவன் பேச்சை எடுத்தாலே என் உடம்பெல்லாம் ஆடி போயிடும். நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். தப்பு பண்ணது ராகவன் தானே, அவன் பையன் அமுதன் இல்லையே. கெட்டவனுக்கு புள்ள நல்லவனாக பிறக்கிறது இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. இரணியனுக்கு பிரகலாதம் பிள்ளையா பிறக்கலைங்களா? தியாகராஜன், லட்சுமியை அமுதனுக்கு கொடுக்கணுங்கிற அபிப்பிராயத்தோடு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. ஏன்னா உங்கள் பேச்சு அப்படி இருக்கு. ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை, அப்படியே ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் அது தப்பு இல்லை. ஏன்னா லட்சுமி உங்கள் பொண்ணு. அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் விருப்பம். ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை, லட்சுமி இத்தனை நாள் நான் வளர்த்தேங்கிற முறையில் என்னோட அபிப்பிராயத்தை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உங்கள் இஷ்டம். தியாகராஜன், லட்சுமியை அமுதனுக்கு தான் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா
தாராளமாக கொடுங்கோ. நான் குறுக்க நிற்க மாட்டேன். நேக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னு தான் சொன்னேன், அவ்வளோதான். ஐயா, நான் ஏதாச்சும் உங்ககிட்ட தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் இது வரைக்கும் உங்களை மீறி எந்த காரியமும் செஞ்சதில்லை, இனிமேலும் செய்ய மாட்டேன். லக்ஷ்மியோட கல்யாண விஷயத்துலையும் அப்படிதாங்கய்யா. வரேங்கய்யா. தியாகராஜன், அந்த ராகவன் பேச்சு எடுத்தாலே எனக்கு ரொம்ப கோபம் வரும். நான் கத்துவேன், அவனை பற்றி என்னென்னமோ பேசுவேன். அதெல்லாம் நான் அடக்கின்றேன். ஏன்னா தியாகராஜன்ட்ட பேசுகிறேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். நீங்கள் புறப்படுங்க. அம்மா, எப்படி இருக்கு? வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, உட்காருங்க. சரிம்மா. தியாகு, உடம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என் மனசுல இருந்த குறையெல்லாம் நீங்கி போச்சு. உட்காருங்க. சரி. வா ராகவா. தியாகு, வாம்மா, வாங்க உட்காருங்க. சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க. ஏதாச்சும் கோயிலுக்கு பிரார்த்தனையா? இப்போதைக்கு அத்திம்பேர் தான் எனக்கு தெய்வம். அவர் வீடு தான் எனக்கு கோயில். அவரை பிரார்த்தனை பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். ராகவா, கொஞ்சம் புரிய முடியா சொல்லு. எத்தனையோ வருஷங்களா யாருக்கும் தெரியாம புதைஞ்சு கிடந்த பல உண்மைகளை இப்ப எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஏன் எங்க அத்திம்பேருக்கு மட்டும் தெரியாம இருப்பானே? ஆமா தியாகு, எல்லா உண்மைகளையும் அத்திம்பேர்ட்ட சொல்லிட்டு அமுதலட்சுமி கல்யாண விஷயத்தையும் பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். ராகவா, நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுது. அதான் கோதை உங்க அத்திம்பராத்தில் போய் பழகி அவர் சம்மதத்தை வாங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கால, அதுக்குள்ள நீ எதுக்கு அடுத்த முயற்சி பண்ற? கோதை நினைச்சது எதுவும் நடக்கல. ஆமா தியாகு, கோதை யாருங்கிற உண்மை அத்திம்பேருக்கு தெரிஞ்சு இனிமே ஆத்து பக்கமே வராதுன்னு விரட்டி அனுப்பிச்சிட்டாரு. என்னமாச்சு? என்ன அங்கிள் பண்றது? யானைக்கும் அடிசை இருக்கும் இல்லையா அங்கிள்? தன்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை கோதைக்கு இருந்தது. ஆனா ஆண்டவன் அதுக்கு வழி கொடுக்கல. ராகவா, இப்ப என்ன செய்ய போற? ரங்கத்தோட மாமனார் மாமியார் அவ அப்பா எல்லாருமே இப்ப அத்திம்பேர் ஆத்துக்கு தான் போயிருக்கா. நாங்களும் அங்கதான் போறோம். நீயும் எங்களோட வந்தா நன்னா இருக்கும். இல்ல ராகவா, நீ உன் குடும்ப விஷயமா பேச போற. அங்க நான் எதுக்கு? இதுல உன் குடும்ப விஷயமும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதான் நான் உன்னையும் கூப்பிடுறேன். லட்சுமி கல்யாண விஷயத்தை பத்தி பேச போறேனே. நான் சென்னைக்கு வந்திருந்தப்பவே உன் மனைவியும் பொண்ணும் இது விஷயமா என்கிட்ட பேசினாங்க. தேசிகாச்சாரியாருக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம், நான் அப்பவே சொல்லிட்டேன். அவரோட சம்மதத்தை கேட்க தான் நாங்க போறோம். நீங்களும் கூட வந்தா ரொம்ப நன்னா இருக்குமே. இல்லைம்மா, நான் சென்னையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மியும் உங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன அங்கிள் சொல்ற? லக்ஷ்மி இங்க வந்திருந்தாளா? ஆமாம்மா. ஏன் வந்தாங்க? நான் தேசிகாச்சாரியாரை சந்திச்சு பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும்னு சொன்னாங்க. என்ன, அக்காவும் லக்ஷ்மிமா வந்திருந்தா? ஆமாம்மா. தியாகு, நீ அத்திம்பேரை பார்த்து பேசுனியா? பேசினேன். என்ன சொன்னார்? ராகவன் பையனுக்கு என் பொண்ணு லட்சுமியை தர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டார. அது மட்டும் இல்ல, லட்சுமி உங்களோட பொண்ணு. நீங்க விருப்பப்பட்டா ராகவன் பையனுக்கு கொடுங்க, அது உங்களோட உரிமை. ஆனா இதுல எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டார. சரி தியாகு, உன் முடிவு என்ன? என்ன ராகவா, உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கும் ஆத்தாவுக்கும் சம்மதம் தான். ஆனா
தேசிகாச்சாரியார் சம்மதம் இல்லாமல் இது நடக்க வேணாம், நடக்கவும் கூடாது. அதான் தியாகி எங்களோட வர சொல்லி கூப்பிடுறேன். எல்லாரும் சேர்ந்து போய் கேட்டா நிச்சயமா அவர் சம்மதிப்பார். இல்லை ராகவா, உன் அத்திம்பேர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. இந்த ஜென்மத்தில் உன் அத்திம்பேருக்கு உன் மேலே இருக்கிற கோபம் குறைஞ்சி உன் குடும்பம் ஒன்றும் சேருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைடா. என்ன இப்படி சொல்றேன்? நீங்களே நம்பிக்கை இல்லாம சொன்னா எப்படி? உண்மைதாம்மா சொல்கிறேன். இந்த கல்யாண விஷயமா அவர்கிட்ட போய் எனக்கு பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. தியாகு, என்ன இப்படி பேசுற? லக்ஷ்மி ஓம் பொண்ணு. இத்தனை வருஷமா அவளை வளர்த்து ஆளாக்கி அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற பொறுப்பை தான் மாரியாத்தா நமக்கு கொடுக்கல. கல்யாணத்தையாவது அவ ஆசைப்படி நாம நடத்த வேண்டாமா? அதான் நீ சொல்றதுல எனக்கு புரியுது. ஆனால் தேசிகாச்சாரியா ஏன் எனக்கு இதில் சம்மதம் இல்லைன்னு சொல்கிறாரு? அவர் சொன்னா நாம அப்படியே விட்டுற முடியுமா? ஐயா, இது உன் பொண்ணுடைய வாழ்க்கை. அவர் சம்மதிக்க வைக்கணும். இதோ பாரியா, இவங்களோட நீயும் போய் பேசு. இல்லாத்தா, இந்த கல்யாண விஷயமா இனிமே அவரை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரிடா, இவ்வளவு தூரம் நீ சொன்னதுக்கு அப்புறம் உன்னை வற்புறுத்த நாங்க விரும்பல. நாங்க வரோம். போலாமா? ராகவா, ஆ. நாம் இப்போ ஒன்றா அங்கே போனா ஏதோ பேசி வச்சுட்டு வரோன்னு தப்பாக நினைப்பாரு. நீ முன்னாடி போ, நான் அப்புறமா வரேன். ஊரு எவ்வளவோ மாறி போயிடுத்து. ஆனா 20 வருஷத்துக்கு மேல ஆகியும் இந்த தேசிகாச்சாரி வீடு மட்டும் மாறவே இல்ல, அப்படியே இருக்கு. தேசிகாச்சாரியும் மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்கார். டேய் ஜானு, உள்ள போலாமா? கொஞ்சம் இருக்கும் தாத்தா. ஏண்டா உள்ள போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துன்னு வர சொல்ல போறியா? சித்தப்பா, சத்த நாள் சும்மா இருக்கல. தாத்தா, எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்கோ. நான் உள்ள போய் அவர் இருக்காரா பார்த்து பேச வசதியா இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். போ, வேவு பார்த்துட்டு வர போறியா? போ. ஆமா. நமஸ்காரம் மாமா. அடடே, ஜானகிராமனா? விஜயா, உட்காரு, உட்காரு. எப்போ வந்த? காலையில தான் வந்தேன் மாமா. பெருமாளை சேவிச்சுட்டு நேரம் உங்களை தான் பார்க்க வந்தேன். எப்படி இருக்கேன்? வாங்கோ. எப்போ வந்தேன்? இப்போதான் வந்தேன். நல்லா இருக்கேல? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். ஹாய், நீங்க 2 பேரும் எப்போ வந்தேன்? அப்பா எங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னா நாங்க கிளம்பி வந்துட்டோம். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? இல்ல, தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்கா. தாத்தா பாட்டி வந்திருக்காளா? இல்ல, அவள் அழைச்சின்னு வர வேண்டியானே. வாசல்ல இருக்கா. நீங்க இருக்கலன்னு பார்த்துட்டு அப்புறம் உள்ள அழைச்சின்னு வரலான்னு. நல்ல புள்ளப்பா நீ. நான் இல்லைன்னா என்ன, இவாள்லாம் இருக்கா இல்லையா? உள்ள அழைச்சிட்டு வந்துருக்க வேண்டாமா? போ, அழைச்சிட்டு வா. போ, போங்கோ. அழைச்சிட்டு வா. தாத்தா, தேசிகாச்சாரியர் மாமா உள்ளதான் இருக்கார். உங்களை எல்லாரும் உள்ள வர சொன்னார். அப்புறம் என்ன, பெருமாளே உத்தரவு கொடுத்துட்டார். வாங்கோ. போலாமா? வாங்கோ தாத்தா. இன்னும் என்ன தயக்கம்? அதான் 20 வருஷத்துக்கு மேல தயங்கி தயங்கி நின்னாச்சே. வாங்கோ. வா. மாமா, இவாதான் என் தாத்தா பாட்டி.
தாத்தா பெயர் வேணுகோபால், பாட்டி பேர் அலமேலு. இவா 2 பேரும் என் அப்பாவாடி தாத்தா பாட்டி. அது இருக்காரு, அவரும் என் தாத்தா தான். என் அம்மாவோட அப்பா பெயர் ராமன் ஐயங்கார். இவர் என் தாத்தாவோட தம்பி, என்னோட சின்ன தாத்தா. ஆனால் நான் ஒரு சித்தப்பா தான் கூப்பிடுவேன். இவரோட பெயர் அனந்து. என்ன மாமா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கல்? இவங்க எல்லாரையும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரியும். இவாளை தான் ரொம்ப நாளாக நான் தேடின்னு இருக்கேன். இத்தனை நாளாக இவா என் கண்ணில் படலை. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இவா எல்லாரையும் எங்கள் ஆற்றுல எல்லாரும் பார்த்துருக்கா, என்னை தவிர. நான் தான் இந்த நாள் வரைக்கும் எதுவும் தெரியாத ஜடமாக இருந்துட்டேன். பெரியவா என்ன மன்னிக்கணும். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன். அதை கேட்டுட்டு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இதுல கேட்கறதுக்கு இன்னும் என்ன இருக்கு? மொத்தத்தில் எல்லாரும், ஏன் என் ஆம்படையா உட்பட எல்லாரும் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். தேசிகா, சித்த பொறுமையா இருப்பா. அவர் என்ன சொல்ல வரான்னு தான் கேட்போமே. உங்க மச்சனை உங்க ஆத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் நேர எங்காத்துக்கு தான் வந்தான். அவனுக்கு படிப்புல இருந்த ஆர்வத்தை பார்த்து நான் அவனை படிக்க வச்சேன். என் பையனும் அவனும் இணை பிரியாத நண்பர்கள் ஆயிட்டாங்க. என் பையனோட கல்யாணத்தையும் சீமந்தத்தையும் நீங்க தான் பண்ணி வச்சேள். ராகவன் அது வரைக்கும் உங்க கண்ணில் படாம மறைஞ்சிருந்தான். ஏன் உங்க கண்ணில் பட்டா ஏதாவது ஏடாகூடம் ஆயிட போறதே தான். சீமந்தம் முடிஞ்ச கையோட என் பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல காலமாயிட்டான். அவன் காலமாறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என் மனைவி ரங்கம் எப்பவுமே சுமங்கலியா இருக்கணும், அதனால நான் போனா கூட அவளுக்கு நீங்க மறுவிவாகம் பண்ணி வைக்கணும், அதுவும் என் நண்பன் ராகவன் கூட. இதுதான் என் கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு மூச்சை விட்டுட்டான். எங்க குழந்தை பிறந்தா மறுவிவாகம் பண்ணிக்க மறுத்துற போறாளோன்னு சொல்லிட்டு குழந்தை செத்து போயிடுத்துன்னு ஒரு பொய்ய சொல்லி ரங்கத்துக்கு மறுவிவாகம் பண்ணி வச்சோம். அந்த குழந்தைய எடுத்துட்டு நானும் என் ஒய்ஃபும் மும்பைக்கு போய் வளர்த்தோம். அந்த குழந்தை தான் ஜானகிராமன். இந்த உண்மையெல்லாம் ரங்கத்துக்கு கொஞ்ச நாள் முந்தி வரைக்கும் கூட தெரியாது. இப்ப சொல்லுங்க, சின்ன வயசுலயே புருஷனை எழுந்த ஒரு பொண்ணுக்கு மறுவிவாகம் செஞ்சு வச்சது தப்பா? மொட்டாவே கருகி போற நிலைமையில இருந்த ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது தப்பா? லட்சக்கணக்கான பெண்கள் மாதிரி ரங்கத்தோட ஆசைகளும் கனவுகளும் 4 செவுத்துக்குள்ளேயே கரைஞ்சு போயிடக் கூடாதுன்னு நினைச்சது தப்பா? சின்ன வயசுலயே பூவையும் பொட்டையும் எழுந்த பொண்ணுக்கு மறுவிவாகம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சாஸ்திரத்துல எங்க சொல்லிருக்கு? சொல்லுங்க.